ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டைலின். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் காவ்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடக்கடலைலாம் போட்டு எப்படி விளக்குமாவு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது வந்து எங்கள் பாட்டியோட ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ. இது வந்து கழுவி காய வைக்கணும். நான் காய வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் பச்சை கடலை இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து வறுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவு வந்து நல்லா அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அரைப்படாத இருக்கிற அரிசி, அதுக்கப்புறம் கட்டி கட்டியாக நிற்கிறதெல்லாம் வந்து சமமாக வந்து பவுடராக வந்து நம்மளுக்கு வந்து விழுகும். ஸோ இந்த மாதிரி வந்து கையை வச்சு நல்லா வந்து ஒரு அழுத்தி பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா அது விழுந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நடக்கடலையை வந்து நான் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு புடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நடக்கடலையை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் வந்து ஒரு 7 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சுக்கு இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து இடித்து ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அப்படியே போட்டிங்கன்னா அரைக்க முடியாது. ஸோ வந்து இடித்து வந்து அந்த ஜாரில் போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் வந்து நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும். 2.5 ஸ்பூன் போதும். ஸோ இதுவும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து வெல்லம் தான் எடுக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வெல்லம் எடுக்கணும். சரிங்களா, அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அதில் வந்து வேர்க்கடலை நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம், அதுவும் அதுக்கப்புறம் ஏலக்காய் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து எடுத்து நம்ம பாகு காய்ச்சிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வெல்லம், 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா வந்து கரையிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா வந்து இந்த அதிரசத்துக்கு வர பாகு அளவுக்குலாம் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வந்து அது பாகு மாதிரி வந்தால் போதும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து ஓகேவாக இருக்கும் இதுக்கு. இப்போ வந்து வாங்க நம்ம மாவு வந்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவெல்லாம் நான் ஒன்றும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வெல்லத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, நம்ம வீட்டில் மத்து இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து தலையில் பிடிச்சி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா சூடாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மத்தில் கிளறி விட்டுக்கோங்க. நான் வீடியோ வந்து எதுவுமே கட் பண்ணவே இல்லை. ஸோ நான் இது வந்து அப்படியே தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ரெசிபின்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து வேலையே இல்லை. நம்ம ஜஸ்ட்டு காய வச்சு எல்லாம் அரைக்கிறோம், அவ்வளோ மட்டும்தான். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் தான் அது எல்லாமே. நல்லா வந்து இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க சூப்பராக செய்வாங்க. நாங்கள் கேட்டோம், அது வந்து உடனே டக்குன்னு செஞ்சுட்டாங்க. ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூடு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்போது வந்து நம்ம கையை வச்சு நம்ம வந்து அதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடியிலேருந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து வெல்லம் தேவைப்படுது. மிச்சம் பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அது எல்லாமே ஊற்றிக்கலாம். ஸோ எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து எல்லாமே கிளறி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது. நம்ம கோவிலுக்குன்னு வந்து தனியாக செய்வோம். அதில் வந்து கடலெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி திரும்பி வெல்லம் வந்து நம்ம ஆட் பண்ணங்காட்டி திரும்பி மற்ற வச்சு ஒரு 2 கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்பயும் போல் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வேணும். வந்து பார்த்திங்கன்னா திரும்பி கையிலேயே வந்து கிளறி விடுறாங்க. ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து பால் சைஸ்க்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான். இது வந்து சூப்பரான ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ஸோ நல்லா வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து இன்னும் சின்னதாக வேணும்னா சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம். ஸோ நல்லா பிடிச்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பிடிச்சாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து லாக்டவுன்னால எல்லோரும் வீட்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம கொடுக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா லேசாக நெய் எடுத்துகிட்டு கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டையாக பிடிச்சி வைங்க. திரும்பவும் அந்த நெய்யில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.